Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. உங்களுடைய தொப்பையை ரொம்ப வேகமா ஆரோக்கியமான முறையில குறைவான நாட்களிலே குறைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டிப்ஸை 2 வாரம் மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய தொப்பை ரொம்ப வேகமா குறையறத நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். இதை செய்யறது ரொம்ப சுலபம். வாரத்துக்கு ஒரு முறை ரெடி பண்ணிட்டாலே போதும். அந்த ஒரு வாரம் முழுவதுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். காலையில எந்திரிச்ச உடனே இதை நீங்க சாப்பிட்டாலே போதும். உங்களுடைய தொப்பை குறையறத நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான எஃபெக்டிவான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமா ட்ரை பண்ணலாம். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு இந்த சைஸ்ல இஞ்சி எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி அந்த மண்ணெல்லாம் போற அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிக்கங்க. அடுத்ததா மேல இருக்கக்கூடிய தோலை கம்பல்சரி கண்டிப்பா அந்த தோலை நம்ம நீக்கிடணும். நீக்கினதுக்கு அப்புறமா சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி நல்லா வடிகட்டிக்குங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அதாவது அந்த இஞ்சி தண்ணீர் மேலே அப்படியே தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதில் சுண்ணாம்பு போல இருக்கும். அது அடியில் அப்படியே தங்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த தண்ணி மேலே தெளிவடைஞ்சு வந்திருக்கு. இதை இப்போ நம்ம அப்படியே இன்னொரு பவுலில் அப்படியே மாற்றிக்கலாம். கலக்காமல் எதுவும் பண்ணாமல் மாற்றினீங்கன்னா அடியில் பாருங்கள் வெள்ளையே அப்படியே ஒரு சுண்ணாம்பு மாதிரி இருக்கும். பொதுவாகவே சில பேர் இஞ்சியை பயன்படுத்தினா உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது தான் பக்க விளைவுகள் நிறைய ஏற்படுறது. அதாவது உடல் எடை குறைக்கிறதுக்காக இஞ்சியை காலையில வெறும் வயிற்றுல நேரடியாக அந்த மாதிரி நம்ம தட்டிட்டு பயன்படுத்தும் போது நிச்சயமா அல்சர் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த மெத்தடு நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அல்சர் பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. அதே சமயத்தில் உங்களுடைய தொப்பையும் ரொம்ப எளிதாக வேகமாக கரையும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுல. அடுத்துதான் இப்போ இதை நம்ம சூடுபடுத்தணும். அப்போதான் நம்மளால இதை ஒரு வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. அப்படியே ஒரு கொதி அந்த தண்ணீர் ஒரு பாதி அளவுக்கு வற்றி வரணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இதை ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி எதுலையா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் 3 பங்கு அளவுக்கு தேன் சேர்க்கணும். அதாவது 1 பங்கு இஞ்சி அப்படின்னா 3 பங்கு அளவுக்கு தேன் சேர்த்துக்கணும். அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி சாறு கிடைச்சிருக்கு அப்படின்னா 3 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். தேனோடு சேர்கிற எந்த பொருளுமே கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம இஞ்சியும் நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இது இப்போ எப்படி பயன்படுத்தணும்னா, காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்னா, மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் 1 கிளாஸ் எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கு நல்ல இதமாகவும் இருக்கும். உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இல்லைன்னா இது கூட நீங்கள் தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அல்சர் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா தயவு செய்து எலுமிச்சப்பழ சாறு சேர்க்காதீங்க. அப்படியே இது மட்டுமே குடித்தாலே போதும். சுவை நல்லாவே இருக்கும். காலையில் வெறும் வயிற்றுல ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கிளாஸ் நார்மல் தண்ணி குடித்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் குடிக்கலாம். குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கேப் விட்டுட்டு நீங்கள் டீ காஃபி அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணிட்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய தொப்பை ரொம்ப வேகமாக கரையிறத நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். ஆனால் கூடவே சின்ன ஒர்க் அவுட்னா ஒன்றும் பெரிய ஒர்க் அவுட்லாம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாச்சும் நடந்தாலே போதும். உங்களுடைய தொப்பை குறையிறத நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். முக்கியமாக மதிய நேரங்களில் சாப்பிட்டுட்டு படுக்கிறத நிப்பாட்டினாலே தொப்பையும் வேகமாக குறையும். இந்த 2 டிப்ஸும் கூடவே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அதாவது இது நீங்கள் சாப்பிட்டாலே போதும். இருந்தாலும் இது 2 டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இன்னும் ரொம்ப வேகமாக உங்களுடைய தொப்பை குறையிறத நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். இது நீங்கள் ஒரு வாரம் தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வாரம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுடைய அந்த தொப்பையினுடைய அளவு நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுனால உங்களுடைய தொப்பை மட்டும் குறையாதுங்க, உங்களுடைய உடல் உள் உறுப்புகளுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதாவது ரத்தம் நல்லா சுத்தமடைய ஆரம்பிக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் கரைத்து வெளியேற்றும். முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, செரிமான கோளாறு இருக்காது, வாயு தொந்தரவு இருக்காது, வயிறு உப்புசமும் இருக்காது. ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.